இப்போ இவங்க மாதிரி ஃபைன் ஆர்டிஸ்ட் அதை கொடுக்கையில் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது அங்கே ஒரு மேஜிக்காக இருக்கும். நம்ம ஒன்று இமேஜின் பண்ணிட்டு போயிருப்போம். இங்கே பார்த்தா சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் அதெல்லாம் பார்க்கல. மானிட்டரை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருப்பேன். நான் சும்மா சிரிச்சிட்டே இருப்பேன். நான் அப்புறம் அங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம். ஒரு மேஜிக் நடந்துட்டு இருக்கு. சரியான காம்பினேஷன் அது. அந்த இது இல்லை, நானே பல முறை சிரிச்சிருக்கேன் யோகி பாபுவோட டைமிங்கில் வந்து. அவர் அல்டிமேட். அப்புறம் அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் மூஞ்சி வச்சுப்பாங்க. அது வந்து எனக்கு யோகி பாபு எப்பவுமே ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா ஆச்சரியமான ஒரு ஆக்டர் தான், நண்பராகவும் சரி. அப்புறம் யோகி பாபு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து, அவருக்கு வந்து பெரிய படமோ சின்ன படமோ அவருக்கு அந்த பார்ஷியாலிட்டி இருக்காது. அந்த படம், அந்த சீன் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நியாயத்தோடு பண்ணுவாப்புல. அதில் சின்சியராகவும் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனுக்குள்ளே வந்துட்டார்னா அவருக்கு என்னென்ன தோணுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் அந்த கேப்பில் கூட இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு நடுவில் இருக்க கேப்பில் கூட ஏதாவது ஒரு விஷயமா டிஸ்கஷன் பண்ணுறதாலும் சரி, எதாவது கதை சொல்கிறதாக இருக்கட்டும், எதாவது கதை சொல்லுவார். இல்லை எதையாக பண்ணி அந்த சீன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வைக்கலாம். ஏதோ இவரை பார்க்க போகிற ஒரு காட்சி வரும்போது எங்கள் ப்ரொடக்ஷனில் மாதவன் ஒருத்தர் இருப்பார். மாதவன் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். ஓகே, இல்லை மாதவனுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி விட்டாரா, சட்டை கழட்டி எக்ஸசைஸ் பண்ண விட்டு ஏதாவது ஒரு வகையில் என்னெல்லாம் முடியுமோ அது வந்து இறங்கி அது வேலை செஞ்சுட்டே இருப்பாப்புல. ரொம்ப எனக்கு இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் நடித்தாலும் அவங்கள எப்படி அது. இப்போ நான் போட்னு ஒரு படம் பார்த்தேன், அவரோட சிம்புதேவன் சார் படம் பார்த்தேன். அதில் இருக்க அந்த சீரியஸ் ரோலே ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுவார். அவரோட முகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துது. சில சமயம் நான் ரொம்ப அடக்க முடியாமல் சிரிச்சிடுவேன் அவர்கிட்ட வேலை செய்யும்போது. அப்புறம் செட்டில் அவர் கூட இப்போ நான் பாண்டியா சார் பண்ண வரைக்கும் செட்டில் அவர் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுகமான அனுபவம்.